ஹலோ லிசனர்ஸ், வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற படம் எதுனா ஃப்ரோசன். இது ஒரு சர்வைவல் மூவி. இந்த படத்துல ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்கிறது தான் இந்த கதையே. படம் ஆரம்பிச்ச உடனே நமக்கு ரோஜா படத்துல வர மாதிரி ஒரு அழகான பனிமலையை காட்டுறாங்க. அந்த பனிமலையில 3 ஃப்ரெண்ட்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் பேரு டான், அவனோட ஃப்ரெண்டு பேரு லிஞ்ச். டானுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவ பேர் பார்க்கர். இது என்ன இடம்னா ஸ்கேட்டிங் பண்ற இடம். இங்க இருந்து மேல போறதுக்கு ஒரு விஞ்ச் வச்சிருப்பாங்க. அதுல பணம் கொடுத்து மேல போவாங்க. மேல இருந்து ஸ்கேட்டிங் பண்ணிட்டு கீழே வருவாங்க. வீக்கெண்ட் ஆனா இந்த இடத்துக்கு ஸ்கேட்டிங் போறது டானுக்கும் லிஞ்சுக்கும் ஒரு வழக்கம். இன்னைக்கு டான் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டான பார்க்கரையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. டானும் லிஞ்சும் எப்பவும் என்ன பண்ணுவாங்கன்னா முழு பணத்தையும் தரமாட்டாங்க. ஒரு பொண்ணு வருவா, அவகிட்ட எப்படியாவது பேசி கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு அந்த விஞ்சில மேல போவாங்க. ஷிஃப்ட் மாறி அந்த பொண்ணு எப்ப வருவான்னு காத்துட்டு தான் இந்த 3 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துலதான் ஒரு ட்விஸ்ட் வருது. ஷிஃப்ட் மாறி அந்த பொண்ணு வராம அந்த இடத்துல வேற ஒரு பையன் வந்துடுறான். உடனே டானும் லிஞ்சும் என்ன சொல்றாங்க, ஸோ இப்போ ஒரு பையன் வந்துட்டான், அதனால பார்க்கர் நீ போய் அவங்ககிட்ட பேசினாதான் கரெக்டா வரும், நாங்க போனா அவன் ஒத்துக்க மாட்டான், நீ அவங்ககிட்ட போய் பேசி கொஞ்சம் ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசி கம்மி காசு கொடுத்து எங்களுக்கு பேசுறதுக்கு ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறான். பார்க்கர் ஐயோ என்னால இதெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, நீங்களே பண்ணிருங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு. அந்த பொண்ணு வந்திருந்தா கண்டிப்பா நாங்க பண்ணியிருந்திருப்போம், இப்போ இந்த பையன் இருக்கிறதுனால நீ தான் போகணும், எங்கிட்ட $50 இருக்கு உங்ககிட்ட கொடுக்குறேன், ஒரு $50 கொடுத்து அவங்ககிட்ட பேசிப்பாரு, அவன் முடியலன்னு சொன்னான்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து பண்றதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றான். பார்க்கரும் சரின்னு ஒத்துக்கிட்டு இங்கிருந்து அவங்ககிட்ட பேசுறதுக்காக போறான். பார்க்கரும் அந்த ஆப்ரேட்டர் கிட்ட போனதுக்கு அப்புறம் நானும் என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் 3 பேர் வந்தோம், ஆனா நான் பர்ஸை மறந்து கீழே வச்சுட்டு வந்துட்டேன், என்கிட்ட கிரெடிட் கார்டு இல்லை, என்கிட்ட இப்போதைக்கு $50 தான் இருக்கு, என்னால 3 டிக்கெட் ஃபுல்லா வாங்க முடியாது, இதை வச்சுட்டு கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நாங்க இதுக்காக ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றான். அவன் முடியாது அப்படின்னு சொல்றான். இவன் உடனே என்ன என்கிட்ட மொத்தமே $100 தான் இருக்கு, அதை வாங்கிட்டு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ், நாங்க 3 பேர் ரொம்ப பாவம் அப்படின்னு சொன்னேன். அவன் கடைசியில வேற வழி இல்லாம சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். உடனே பார்க்கர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் கூப்பிட்டோடனே அவங்க 3 பேரும் ஏறி அந்த விஞ்சில் ஏறுறதுக்காக போறாங்க. அப்போ அந்த ஆபரேட்டர் பார்த்துட்டு 3 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னீங்க அப்படின்னாங்க. சும்மா தான் சொன்ன, பரவாயில்ல விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னோடனே சரி போய் தொலைங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இவங்களும் அந்த விஞ்சில் ஏறி மலை மேலே போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஓப்பன் சேர்ல 3 பேரும் உட்காந்து மலை மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க. நான் வேற போய் இன்னும் 2 புக்கு படிக்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. உடனே ஹீரோ அதை பத்தி எல்லாம் இங்க பேசாத, இங்க வந்துட்ட, இனி ஜாலியா இருக்கணும் அப்படின்னு பேசிட்டே போறாங்க. இதுல என்ன விஷயம்னா ஹீரோவோட ஃப்ரெண்டு கொஞ்சம் கடுப்பாவே இருக்காரு. அவருக்கு டான் பார்க்கரை கூட்டிட்டு வந்ததுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. கேர்ள் ஃப்ரெண்ட் வந்ததுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறான் அப்படின்னு அவருக்கு ஒரு கடுப்பு. அதனால ஹீரோயின் என்ன பேசினாலும் கொஞ்சம் மொக்க கொடுக்குற மாதிரியே தான் பதில் சொல்லிக்கிட்டே வர்றாரு இந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு. டானும் லிஞ்சும் வாரம் ஸ்கேட்டிங் வர்றது அவங்களோட பழக்கம். இப்போ அதுலயும் பார்க்கர் வந்துட்டா அப்படிங்கிறதுக்காக இன்னும் ரொம்ப கடுப்பாவே இருக்காரு இந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு. மாத்தி பேசிட்டே போறாங்க. டான் சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அப்ப பார்த்தா திடீர்னு சேர் நின்றுது. பார்க்கர் உடனே ஐயோ எதுக்கு சேர் நின்னுச்சு, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு பதறாங்க. டான் உடனே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அடிக்கடி இங்க இப்படிதான் நிற்கும், உடனே ஸ்டார்ட் ஆயிரும், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா சேர் மூவ் ஆயிருது. அவங்க போய் அந்த சைடு இறங்கவும் செஞ்சிடறாங்க. மலை மேலே போய் இறங்கின உடனே 3 பேரும் ஸ்கீயிங் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறாங்க. அவங்களோட ஸ்கீயிங்கு ஸ்கேட்டிங் போர்டு எல்லாத்தையும் மாட்டிகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் அந்த சைடு இன்னொரு பொண்ணு இதே மாதிரி ஸ்கேட்டிங் போர்டில் மாட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ பேலன்ஸ் தவறி கீழே விழுந்துடுறான். அந்த பொண்ணு கீழே விழுந்ததை பார்த்த உடனே லிஞ்ச் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகிறான். அங்கே போய் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இதெல்லாம் மாட்டுறதுக்குன்னு சொல்லி அவளை தூக்கி விட்டு அவளோட ஸ்கேட்டிங் போர்டில் மாட்டி விடுறான். அப்போ ஒருத்தர் ஓடி லிஞ்சை தள்ளி விட்டுறான். இவன் யாரான்னு பார்த்தா இவன் தான் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு. தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை இன்னொருத்த என்னடா தொட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி டென்ஷன் ஆகி இவனை தள்ளி விட்டுருவான். உடனே அந்த பொண்ணு அவர் எனக்கு ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருந்தாரு, ஏன் இப்படி பண்ற, நீ தூரமா போய் நில்லு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுவான். அவள் பாய் ஃப்ரெண்ட் அந்த பக்கம் போனோடனே இவன் லிஞ்ச் கிட்ட அவன் அப்படிதான், அவன் ஒரு பைத்தியம், இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டே இருப்பான், நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவான். லிஞ்சும் அந்த பொண்ணுகிட்ட பாய்ன்னு சொல்லிட்டு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கிட்ட ஜாயின் பண்ணிடுவான். இப்போ இவங்க 3 பேரும் கீழே ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுதான் ரொம்ப த்ரில்லிங்கான இடம்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் கிடையாது. இதுதான் ரொம்ப காமெடியான இடம்.
இவங்க கீழே ஸ்கேட் பண்ணி போயிட்டே இருக்கும்போது ஹீரோயின் 2 அடிக்கு ஒரு தடவை தொப்புன்னு கீழே விழுகிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கி விட்டு மறுபடியும் ஸ்கீ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இதையெல்லாம் அந்த 3ஆவதா இருக்கிற அந்த ஃப்ரெண்டு பார்த்து கடுப்பாயிட்டே இருக்கான். இதுக்கு தான் இவளை கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு மனசுலேயே நினைக்கிறான். இப்படியே ஹீரோயின் கீழே விழுந்து எந்திரிச்சு இவங்க ஸ்கீயிங் பண்ணி கீழே போகிறதுக்குள்ளார ராத்திரியே ஆயிடுது. ராத்திரி ஆனோடனே சரி சாப்பிடவாவது போகலான்னு சொல்லி 3 பேரும் சாப்பிட போய் உட்காடுறாங்க. சாப்பிட்ற இடத்துல பார்க்கர் ஏதாவது ஆர்டர் பண்ணுறதுக்காக போகிறான். அந்த டைமில் டேனும் லின்ச்சும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து லின்ச் சொல்கிறான், அவளுக்கு ஸ்கேட்டிங்கும் பண்ண தெரில, வீட்டில் இருக்குன்னு சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிறா, நீயும் அவளை கூட்டிகிட்டு வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இதனால எனக்கு ஸ்கேட்டிங் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை, இதுக்காக தான் நான் சொன்னேன் எல்லா இடத்துலையும் அவளை கூப்பிட்டு வர வேணான்னு அவசியம் கிடையாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு டேன் எனக்கு எல்லாமே புரியுது, பட் பார்க்கர் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, நான் இப்போ வந்து அவளை எங்கேயாவது போகணுன்னா நான் கூட்டிகிட்டு போகதான் ஆகணும், ஷீ இஸ் பார்ட் ஆஃப் மை லைஃப், அதனால வேற எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவனும் பேசிகிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் பேசுறத பார்க்கர் கேட்டுறான். உடனே பார்க்கர் வந்து நான் வந்தது உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன், என்கிட்ட ரூம் கீ வேணா கொடுத்துருங்க, நான் போய் லாட்ஜில் இருக்கேன், நீங்கள் வேணா இன்னொரு ரவுண்ட் ஸ்கேட்டிங் போயிட்டு வாங்க, நம்ம அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து போவோம், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கல, உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு, ஐயோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க, நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான், ஃபர்ஸ்ட் டைம்லேயே எல்லாரும் கரெக்டாக பண்ணிட முடியாது, போக போக நீங்களும் கற்றுக்குவீங்க, யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் அப்படின்னு சொல்கிறான். லாஸ்ட்டாக இன்னொரு ரவுண்டு மேலே போயிட்டு ஸ்கீயிங் பண்ணலான்னு சொல்லி 3 பேர் முடிவு பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு 3 பேரும் அந்த விஞ்சுக்கு திருப்பி போகிறாங்க. போகிற வழியில் அந்த முன்னாடி ஹெல்ப் பண்ணான்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை மறுபடியும் ஹீரோவோட ஃப்ரெண்டு மீட் பண்ணுறான். அந்த பொண்ணு லின்ச் கிட்ட மறுபடியும் சாரி நடந்ததுக்கு அப்படின்னு சொல்கிறான். இவன் அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, எங்கே உங்கள் பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்குறான். அவன் என் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான், எங்களுக்குள்ளார ஒத்து வரல அப்படின்னு சொல்கிறான். நல்லதா போச்சு, அப்போ நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அவளும் நம்பர் கொடுக்குறான். இவனும் வந்து ஜாலியாக நம்பர் வாங்கிட்டு இவங்க எல்லாரும் விஞ்சுக்கு போகிறாங்க. விஞ்சில ஏறலான்னு பார்த்தா அந்த ஆபரேட்டர் இப்போ 3 பேரையுமே விட மாட்டேங்கிறாரு. வெதர் ரொம்ப மோசமா இருக்கு, இப்ப போனா சரிப்பட்டு வராது, அவ்வளவுதான் எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு, கிளம்புங்க வீட்டுக்குன்னு சொல்றாரு. உடனே ஹீரோ, நீங்க தான் எங்க கிட்ட இருந்து $100 வாங்குனீங்கல்ல, இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் மேல போயிட்டு மேல இருந்து ஸ்கீயிங் பண்ணி நாங்க கீழே வந்துடுறோம், ஒரு தடவை மட்டும் விடுங்க அப்படின்னு ரொம்பவே கெஞ்சுறாரு. அவரும் போய் தொலைங்க அப்படிங்கிற மாதிரி கதவை திறந்து விட்டுறாரு. இவங்க சேர்ல உட்காந்து மூவ் ஆனதுக்கு அப்புறமா க்ளோஸ்டு போர்டு வச்சிடறாரு ஆபரேட்டர். அப்போ ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து, நீ அடுத்த வாரமும் வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்றாரு. ஐயோ என்னாலலாம் முடியாது, நான் போய் அவங்க கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த ஆபீஸ் ரூமுக்கு போறாரு. இவரு க்ளோஸ்டு போர்டை பார்த்துட்டு சரி எல்லாரும் போயிட்டாங்க போல அப்படின்னு நினைக்கிறாரு. எதுக்கும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு ஆப்போசிட் சைட்ல கால் பண்ணியும் கேக்குறாரு. எல்லாரும் வந்துட்டாங்களான்னு கேட்டதுக்கு இவங்க ஏறினதான் அவங்களுக்கு தெரியாதே, வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான், இவர் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு க்ளோஸ்டு போர்டை நல்லா வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க 3 பேரும் போயிட்டு இருக்கும்போது பாதியில இப்போ சேர் நிக்குது. இவங்க அதை ஒன்றும் பெருசாவே எடுத்துக்கல, ஏன்னா தடவையும் சேர் நின்னுச்சுல்ல, 5 நிமிஷத்துல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு பேசிட்டு இருக்காங்க. 5 நிமிஷம் ஆகுது, சேர் நகர்ந்த மாதிரி இல்ல. திடீர்னு பார்த்தா மலை மேல இருக்கிற எல்லா லைட்டும் ஒவ்வொன்னா ஆஃப் ஆயிட்டே வருது. ஏதாவது பவர் ப்ராப்ளமா இருக்கும், அதனாலதான் ஆஃப் பண்றாங்க, திரும்ப ஆன் பண்ணிடுவாங்க அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆகுது, ஆன் பண்ற மாதிரி இல்ல, சேரும் நகர்ற மாதிரி இல்ல, சுத்தி யாருமே இல்ல, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரே இருட்டா இருக்கு. நடுவுல ஒரு சேர்ல இவங்க தொங்கிட்டு நிக்கிறாங்க. மேல இருந்து கீழே குதிக்கவும் முடியாது, சரியான ஹைட்ல இருக்கு அந்த சேர். பத்தாக்குறைக்கு அந்த டைம்ல மழை பெய்யற மாதிரி ஸ்னோ மேல இருந்து விழ ஆரம்பிக்குது. ஒருவேளை நம்ம இங்க மாட்டிட்டோமோ, நம்ம இங்க இருக்கிறது யாருக்கும் தெரியலையோ, இங்க இருக்கிறது தெரியாம எல்லாத்தையும் மூடிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு 3 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. இதுல இருக்கிறதுலயே எந்த சாவு கொடூரமான சாவு அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் வேற நடக்குது. யாராவது நம்மளை காப்பாத்த வருவாங்க, இப்படியே நம்மளை விட்டுட்டு போயிட மாட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பார்க்கர் உடனே அப்படியெல்லாம் கிடையாது, நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க தான் போல, இதுக்கப்புறம் இதை ஓபன் பண்றதுக்கு 1 வாரம் ஆகும், சனி ஞாயிறு மட்டும்தான் இந்த விஞ்ச் ஆபரேட் ஆகும், இப்ப நம்மளை யாரும் காப்பாத்தலைன்னா அடுத்த 5 நாளைக்கு நம்ம 3 பேரும் இங்கதான் இருக்க போறோம். இப்போ திடீர்னு ஒரு லைட் தெரியுது. பார்த்தா ஸ்னோவெல்லாம் கிளீன் பண்ற ஸ்னோ மொபைல் அந்த வழியா வருது. பாடா, நம்மளை காப்பாத்த யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஹெல்ப் ஹெல்ப்னு 3 பேரும் கதற கத்துறாங்க.
ஆனா பயங்கர காத்துல அந்த டிரைவருக்கு ஒரு சொட்டு கூட இவங்க கத்துனது கேட்கவே இல்லை. இந்த டைம்ல ஆபீஸ்ல இருந்து அந்த டிரைவருக்கு போன் வருது. மேல யாருமே இல்ல, இதுக்கு மேல நீ மேல எல்லாம் போய் ஸ்னோவை கிளீன் பண்ண வேணாம், வந்துரு பின்னாடி அப்படின்னு சொல்றாங்க. அவரும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்துட்டே ரிவர்ஸ்ல போறாரு. வந்த ஸ்னோ மொபைலும் ரிவர்ஸ்ல போறத பார்த்துட்டு இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இன்னும் ரொம்பவே சவுண்டா கத்துறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு அவர் போட்டிருந்த கண்ணாடிய கீழே தூக்கி எறிகிறாரு. ஹீரோ ஸ்கேட்டிங் போர்ட கீழே தள்ளுறாரு. ஆனா எதுவுமே அந்த டிரைவருக்கு தெரியல. ஏன்னா அவரு ரிவர்ஸ்ல போறனால பின்னாடி பார்த்துட்டே காரை பின்னாடி எடுத்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறமும் ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு அந்த டிரைவர் முன்னாடி பாக்குறாரு. பயங்கர காத்தும் ஸ்னோவும் விழுந்துட்டு இருந்தனால முன்னாடி கண்ணாடி அவருக்கு சரியாவே தெரியல. அப்படியே அவரு பின்னாடி போயிடுறாரு. போச்சா, அவ்வளவுதானா, நம்ம இங்கேயே அப்படியே வெறிச்சு சாக போறோமா அப்படின்னு 3 பேரும் ரொம்பவே பயத்துல நடுங்குறாங்க. பயத்துல மட்டும் நடுங்கல, குளிர்லயும் செம்ம நடுங்குறாங்க. என்ன பண்ணி இந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு 3 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. பயத்தை போக்குறதுக்காக ஹீரோவோட ஃப்ரெண்டு உங்களுக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச செலிபிரிட்டி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. ஆனா ஹீரோவும் ஹீரோயினும் எதை பத்தியும் பேசுற மாதிரி இல்ல, பயத்துல ரொம்பவே விரைச்சு போய் உக்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் போகுது. ஹீரோயின் முகத்துல ஃப்ராஸ்ட் பைட் வர ஆரம்பிச்சிருது. ஃப்ராஸ்ட் பைட்னா என்னன்னா, ஓவர் குளிரா இருந்தா ஸ்கின்னு ரெட் கலர்ல மாறும். அதுக்கப்புறம் அந்த இடம் உணர்ச்சியே இல்லாம போயிடும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அரிப்பு வரும். தெரியாம அங்க நம்ம சொரிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கின்னே அப்படியே வெளியே வந்துடும். அந்த மாதிரி ஹீரோயினுக்கு லைட்டா ஆகிறத பாக்குறாரு ஹீரோ. இதுக்கு மேல பொறுத்துட்டு இருந்தா எப்படி ஹீரோவா இருக்க முடியும்? ஹீரோயிசமா ஏதாவது பண்ணணுன்றனால ஹீரோ முட்டாள்தனமா ஒரு முடிவு எடுக்கிறார். நான் இதுல இருந்து கீழே குதிச்சிடுறேன், குதிச்சு எங்கேயாவது போய் யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கறேன் அப்படின்னு பிளான் பண்றாரு. உடனே ஹீரோவோட ஃப்ரெண்டும் கேர்ள் ஃப்ரெண்டும் அதெல்லாம் பண்ணாத, இதுல இருந்து குதிக்கிறதெல்லாம் கஷ்டம், இது ரொம்ப ஹைட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ என்னைக்காவது யார பேச்சையாவது கேட்டிருக்கானா? கேட்க மாட்டான். அவன் என்ன சொல்றானா, நான் இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரிலாம் பல தடவை குதிச்சிருக்கேன், ஸோ எனக்கு குதிக்கிறதெல்லாம் நல்லா தெரியும், நான் டாக்டிக்கலா குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பீலா விடுறான். ஹீரோவோட ஃப்ரெண்டு கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். ஆனா ஹீரோ இதை தவிர வேற ஏதாவது வழி இருக்கா உங்ககிட்ட, இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கறான். வேற யாருக்கும் எந்த ஒரு ஐடியாவும் இல்லாதனால இவன் குதிக்கிறதே பிளானா முடிவு பண்றாங்க. குதிக்கும் போது ஹீரோ சொல்றாரு, நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் போய் நான் அந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது, எனக்கு ரொம்ப பயமா தான் இருக்கு, பட் ஆனா வேற வழி இல்லை, நான் அதை பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி வீரவசனம் எல்லாம் பேசிட்டு நம்ம ஹீரோ குதிக்கும் போது தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரா குதிச்சு காலில் நல்லா அடி வாங்கிக்கிறார். கீழே லேண்ட் ஆகும் போது 2 ஹீல்ஸையும் வச்சு லேண்ட் பண்ணனால இந்த 2 நீஸ்லையும் பெருசா அடிபட்டு அந்த எலும்பே உடஞ்சு வெளியே வந்துடுது. வெளியே அந்த ஹீரோ அப்படியே கீழே கிடக்குறாரு. அவரால் நகரவே முடியல. அங்கிருந்து ரொம்ப வழியில கத்திக்கிட்டு இருக்காரு. மேலே இருந்து ஹீரோயினும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இவன் சொல்கிறான், இந்த மாதிரி நான் குதிக்கும் போது நீஸில் அடிபட்டுருச்சு, எனக்கு தெரிஞ்ச எல்லா போனும் உடஞ்சிருக்கு, என்னால் நகரவே முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னால் ஹெல்ப் கேட்கலாம் கீழே நகர்ந்து போக முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறான். ஸோ மேலே இருக்கிற 2 பேரும் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண பிளான் செட் ஆகாது, அவனால் கீழே எல்லாம் இப்போ இறங்கி போக முடியாது, நம்ம வேற ஏதாவது பிளான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கீழே ஒரு நரி ஊளையிடுற சவுண்டு கேட்குது. உடனே ஹீரோ கீழே இருந்துட்டு ரொம்ப பயந்துட்டு லின்ச்சை கூப்பிடுறாரு. லின்ச் அவளுக்கு தைரியம் சொல்றாரு, நரி எல்லாம் ஒன்றும் பண்ணாது, நரி மனுஷங்களை பார்த்தா ரொம்ப பயந்துக்கும், அது வந்ததுன்னா நீ சும்மா கத்து, அது ஓடிடும் அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் சரின்னு சொல்லி கேட்டுக்கிறான். ஸோ மேலே இருக்கிற 2 பேரும் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, அந்த மேலே இந்த கேபிள் போகுதுல்ல, அந்த கேபிளை பிடிச்சி அப்படியே பின்னாடி போனாங்கன்னா பின்னாடி ஒரு போல் மாதிரி இருக்கு, அந்த போல் வரைக்கும் அவங்க போயிட்டாங்கன்னா அந்த போல்ல ஏணி இருக்கு, அந்த ஏணி மூலமா கீழே இறங்கிட்டானா அவன் திருப்பி கீழே ஸ்கை பண்ணி போய் யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டு காப்பாத்திரலாம் எல்லாத்தையும் அப்படிங்கிறத பிளான் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு பிளான் தான் இருக்குன்றதுனால ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த கேபிளை பிடிச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கிறாரு. போயிட்டே இருக்கும்போது அவரோட கையை அந்த கேபிள் ரொம்ப கிழிக்குது, அவரால் நகரவே முடியல. இருந்தாலும் வேற வழி இல்லாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போறாரு. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கேபிள்ல போயிட்டு இருக்கிற ஹீரோவோட ஃப்ரெண்டு திடீர்னு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு என்ன காரணம்னே சொல்லாம திரும்பி வந்துடுறாரு. ஹீரோயின் உடனே எதுக்கு திரும்பி வந்த, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒன்றும் கிடையாது, நீ கீழே மட்டும் பார்க்காத அப்படின்னு சொல்றான்.
அதே டைம்ல ஹீரோவும் கீழே இருந்து கத்துறான், அவளை வந்து கீழே பார்க்க விட்டுறாத, என்ன ஆனாலும் கீழே பார்க்க விடாத அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்பதான் நமக்கு காட்டுறாங்க ஹீரோவை சுத்தி ஒரு பெரிய நரி கூட்டமே வந்து நிக்குது. ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்க்கரோட கண்ணையும் காதையும் மூடிடுறான். ஹீரோ வந்து கீழே கத்த கத்த எல்லா நரியும் அவனை கொன்னு சாப்பிடுது. மேலே இருக்கிற 2 பேர்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அவன் கதறத கேட்டுட்டு இருந்தாலும் அழுதுட்டு அப்படியே மேலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. மேலே இவங்க 2 பேரும் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த டைம்ல ஹீரோயின், நீ எதுக்கு அவனை கீழே போவிட்ட, அவனை நீ போவிட்டுருக்க கூடாது, உன் ஃப்ரெண்டு தானே, எப்படி நீ போவிட்ட அப்படின்னு சொல்லி கேட்பா. லிஞ்ச் உடனே ரொம்ப கோவப்பட்டு, நான் மட்டும்தான் போவிட்டேன், நீ தானே போவிட்டேன், அவன் கீழே போறான்னு சொல்லும் போது நீ ஏன் தடுக்காம இருந்த, அவன் உன் பாய் ஃப்ரெண்டு தானே, நீ அவனை காப்பாத்துறது உன்னோட பொறுப்பு தானே கேட்பான். எனக்கு மட்டும் அவன் செத்ததில் என்ன சந்தோஷமா, உனக்கு அவன் வந்து 1 வருஷமா தான் பாய் ஃப்ரெண்டு, நானும் அவனும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸு, அவன் இறப்பு எனக்கு மட்டும் பெரிய வருத்தமா இருக்காதா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இது எல்லாம் நடந்தது உன்னாலதான், நீ வரேன்னு சொல்லி இங்க வந்து கீழே விழுந்து இவ்வளோ நேரம் டிலே பண்ணனால எத்தனை ஆச்சு, நாங்க 2 பேர் மட்டும் வந்திருந்தா நாங்க எப்போவோ ஸ்கையிங் முடிச்சுட்டு எப்போவோ வீட்டுக்கே போயிருப்போம், நீ வந்தனாலதான் இது எல்லாம் நடந்ததுன்னு சொல்லி அவன் ரொம்ப கோவமா அவளை திட்டுறான். இதை கேட்ட ஹீரோயின் அவளும் அழுதுட்டே அப்படியே உட்காந்துட்டே இருக்கா. 2 பேரும் அப்படியே தூங்கிடுறாங்க. ஸோ இவங்க காப்பாற்ற யாருமே இல்லாதனால நைட் ஃபுல்லாக அங்கேயே மாட்டி இருந்திருப்பாங்க, அப்படியே தூங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே மெல்ல விடிஞ்சிரும். அந்த டைமில் ஃபஸ்ட்டு ஹீரோயின் தான் முழிப்பா. முழிக்கும் போது பார்த்தா அந்த சேரோட கம்பியில் அவள் கையை வச்சு பிடிச்சிட்டே தூங்கியிருப்பா. ஆனால் அந்த கை நைட்டு ஃபுல்லாக பனியில் அப்படியே இருந்தனால அந்த சேரோட அப்படியே ஒட்டிக்கும், எடுக்கும் போது வரவே வராது. வேற வழி இல்லாம அந்த ஹீரோயின் வந்து அந்த ஸ்கின் பிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கையை அந்த சேர்ல இருந்து எடுத்துருவா. அப்புறம் பொறுமையா ஹீரோவோட ஃப்ரெண்டு கண்ணு முழிப்பாரு. இந்த கம்பியில ரத்தத்தை பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேட்பாரு. ஹீரோயின் ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஹீரோவை பத்தி 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பாங்க. அதுல 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸும் ஆயிருவாங்க. விடிஞ்சிருச்சு, இனிமேலும் நம்மளை காப்பாத்த யாரும் வரப்போறது கிடையாது, நான் எப்படியாவது ட்ரை பண்ணி அந்த போலுக்கு போயிடுறேன், கீழே இறங்கிட்டேன்னா உன்னை காப்பாத்துறதுக்கு சீக்கிரமா ஆளுங்களை கூட்டிட்டு வந்துருவேன், நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு மறுபடியும் அந்த கயிறை பிடிச்சிட்டு அந்த சைடு போகிறதுக்கு ட்ரை பண்றாரு. இந்த சேருக்கும் அந்த போலுக்கும் நடுவுல ஒரே ஒரு சேர் தான் இருக்கு. கையில அடிபட்டிருந்தாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கம்பியை பிடிச்சு சேர் பக்கத்துல போயிடுறாரு ஹீரோவோட ஃப்ரெண்டு. இதுக்கு நடுவுல இவங்க உட்கார்ந்து இருந்த சேரு ஸ்க்ரூ கலண்டு பாதியில தொங்கிட்டு நிக்கிற மாதிரி நிக்குது. ஒரு வழியா நடுவுல இருந்த சேரையும் ரீச் பண்ணிடுறாரு லிஞ்ச். இதுக்கப்புறம் பார்க்கரை பார்த்து அந்த குச்சியை என்கிட்ட தூக்கி போடு, கீழே போனதுக்கு அப்புறம் ஒருவேளை நரி வந்தா அது கிட்ட இருந்து என்னை காப்பாத்திக்கிறதுக்கு இந்த குச்சியை நான் யூஸ் பண்ணிப்பேன்னு சொல்றாரு. இவங்களுக்கு தான் வலது கையில அடிபட்டிருக்கு. இடது கையில தூக்கி போட ட்ரை பண்றாங்க. ஆனா அவர்கிட்ட அது போவே இல்லை, நடுவுலயே கீழே விழுந்துருது. சரி பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கம்பியை பிடிச்சு அந்த போலுக்கு போக ட்ரை பண்றாரு. ஒரு போற கேப்ல 2-3 நரி கீழே வந்து சுத்துது. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டும் போயிருது. ஒரு வழியா இவர் போலையும் ரீச் பண்ணிடுறாரு. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்த ஏணியில கடகட கடகடன்னு கீழே இறங்குறாரு. ஏணியில இருந்து கீழையும் குதிச்சிடுறாரு. சீக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பார்வை பார்த்திருக்க கூடாதா? குதிச்ச அடுத்த செகண்ட் ஒளிஞ்சிட்டு இருந்த நரி ஒண்ணு பாஞ்சு வந்து கைய கடிக்குது. அடிச்சிட்டு இருக்கும் போதே பக்கத்துல இருந்த குச்சியை எப்படியோ எட்டி பிடிச்சு நரிய ஒரு அடி அடிக்கிறாரு. நரியும் அங்க இருந்து ஓடிடுது. மேல இருந்து ஹீரோயின், நீ ஓகேவா, ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கத்துறாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கீழே போய் உன்னை காப்பாத்துறதுக்கு ஆளை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேட் போர்ட்ல காலை வச்சுட்டு அவரு கீழே போறாரு. அப்பாடா 2 பேரும் எப்படியோ தப்பிக்க போறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இவர் போயிட்டு இருந்த அதே வழியில கூட்டமா நரிங்கெல்லாம் போகுது. ஆனா என்ன ஆச்சுன்னு காட்டவே இல்லை. மறுபடியும் நைட் ஆகுது. காலையில விடியுது. யாருமே வந்த பாடல. ஹீரோயின் மட்டும் தனியா அந்த சேர்ல படுத்துட்டு இருக்காங்க. குளிர்ல கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மூஞ்சி எல்லாம் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்குது. மூஞ்சி ஃபுல்லா ஃப்ராஸ்ட் பைட் வந்துருது. காப்பாத்துறதுக்கு ஆளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன லிஞ்ச ஆளையே காணோமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஹீரோயின். ஸோ லிஞ்ச் போய் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையிலையும் ஆயிடுச்சு. காலையிலையும் ஹீரோயின் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாங்க, ஆனால் யாருமே வரல. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த சேர் வந்து கொஞ்சம் கீழே விழுந்ததுல அது ரொம்ப அப்படியே பிஞ்சு கீழே தொங்கிட்டே வருது.
ஸோ இதுக்கு மேலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுல எந்தவித அர்த்தமும் இல்லைன்னு சொல்லி அவங்க அந்த தொங்கிட்டு இருக்கிற சேர்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி தொங்கி கீழே குதிக்கிறாங்க. கரெக்டாக ஹீரோயின் கீழே விழுகிறதுக்கும் அந்த சேரோட ஒயர் அந்த கீழே விழுகிறதுக்கும் ஒரே டைமிங்கில் விழுகுது. ஸோ ஹீரோயின் கீழே விழுந்த உடனே அந்த வின்ச்சோட சேர் வந்து அவங்களோட காலில் வந்து விழுந்துருது. ஆனால் ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு காலில் ரொம்ப பெரிய அடியெல்லாம் எதுவும் படலை. ஸோ அந்த வின்ச்சோட சேரை லைட்டாக தள்ளி விட்டுட்டு அவங்க கீழே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பெரிய அடி எதுவுமே இல்லைனாலும் அவங்களால நடக்க முடியல. ஸோ ஒரு மாதிரி ஊர்ந்துட்டே போகிறாங்க கீழே. சில இடத்துல மலை ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும்போது அப்படியே உருண்டு கீழே போயிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டு கீழே போயிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல நரியெல்லாம் கூட்டமாக நின்றுட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு டெட் பாடி கிடக்குது. அதுதான் லின்ச்சோட டெட் பாடி. ஸோ இங்கேருந்து போன லின்ச் வந்து பொழைக்கவே இல்லை. அந்த நரியெல்லாம் அவனை சாப்பிட்ருக்கு. லின்ச்சை கொன்று நல்லா சாப்பிட்டனால எல்லா நரியும் பசியே இல்லாமல் அங்கே நிற்கிது. அதனால இந்த பொண்ணு கிராஸ் பண்ணி போகும்போது அந்த நரிகள்லாம் இவளை ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது. இவன் மறுபடியும் அப்படியே ஊர்ந்து கொஞ்சம் அப்படியே கீழே போயிட்டே இருக்கா. ஒரு இடத்துல ரொம்ப பெரிய பள்ளமாக வருது. அந்த இடத்துல அப்படியே உருண்டு கீழே போய் விழுகிறான். கீழே போய் விழுந்த உடனே எந்திரிச்சு பார்க்குறா. பக்கத்தில் ரோடெல்லாம் தெரியுது. ஸோ கீழே வந்துட்டான்னு நினைக்கிறேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனால் அவளை காப்பாற்றுறதுக்கு அங்கே யாருமே இல்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய் அந்த ரோட்டில் போய் வர்ற காரெல்லாம் கூப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுறா. ஆனால் அவனால் முடியல. அந்த காரில் போகிறவங்களுக்கும் இவ இங்கே இருக்கிறதே தெரியல. ஸோ ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் நகர்ந்து போய் அந்த ரோட்லேயே போய் படுத்துடுறா. படுத்து அப்படியே மயங்கி விழுந்துடுறா. கொஞ்ச நேரம் அப்படியே அங்கேயே கிடக்குறா. அந்த டைம்ல அந்த சைடு வர்ற ஒரு கார்ல வர்ற ஒரு ஆளு இவளை பார்த்துடுறான். பார்த்துட்டு யாருங்க நீங்க, என்ன இங்க கிடக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவகிட்ட பேசுறான். ஆனா இவனால பேசவே முடியல. ஸோ அவளை தூக்கி கார்ல போட்டுட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் போற வழியில இந்த ஹீரோயின் நடந்ததெல்லாம் அப்படியே நினைச்சு பார்த்துட்டே அந்த கார் விண்டோ வழியா வெளியே பார்த்துட்டே இருக்கா. ஸோ இதோட அப்படியே அந்த படம் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு த்ரில்லரோட நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் தமிழ் வாய்ஸ் ஓவர். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.